தொப்புள்ள எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நடக்கும். விளக்கெண்ணெய் வந்து நம்ம தொப்புள்ள வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். இது வந்து சருமம் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். இதை நம்ம தொப்புள்ள வச்சுக்கும் போது நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல்கள் இருக்கும். இந்த எண்ணெய் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிலீஃபாக கிடைக்கும். 1 by 1 இதை நம்ம தொப்புள்ள விடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம் இது இருக்கணும், மசாஜ் பண்ணணும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நம்மளுடைய நாபி, அதாவது தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த தொப்புள்ள எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நடக்கும். அது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நக்கலாக கூட எடுத்துப்பாங்க. தொப்புள்ள எண்ணெய் வச்சோம் அப்படின்னா நமக்கு உடல் சூடு குறையும், நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸுமே ரீஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அது தெரியுமா? உணவே நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது தொப்புள் மூலியமாக தான் நமக்கு போச்சு. ஸோ இப்போ அதே தான் நம்ம மறுபடியும் நம்ம உடம்பை வந்து எண்ணெய் நிறைய ஒரு 4-5 வகையான எண்ணெய்கள் இருக்குது. என்னென்ன நோய்க்கு அந்த எண்ணெயை வைக்கலாங்கிறத, அந்த எண்ணெய் வச்சா நமக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது தொப்புள்ள. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விளக்கெண்ணெயை பற்றி. விளக்கெண்ணெய் வந்து நம்ம தொப்புள்ள வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரியே மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக நமக்கு வந்து ரிலீஃப் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமுமே குழந்தைங்களுக்குலாம் வந்து ஊர் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதில் கம்பல்சரி விளக்கெண்ணெய் இருக்கும். நாட்டு மருத்துவத்துலலாம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ஃப்ரீயாக மோஷன் போகலாம், மலமிளக்கின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த விளக்கெண்ணெய் நம்ம தொப்புள்ள வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய். இந்த கடுகெண்ணெய் வந்து நம்ம தொப்புள்ள வைக்கும்போது நம்மளுடைய சருமம் வந்து, அதாவது ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா சூடாகும். அதே மாதிரியே உதடுகள்லாம் நிறைய பேத்துக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இது ட்ரை ஆகாமல் வச்சுக்கும். அதே மாதிரி நல்ல உடம்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சாஃப்ட் ஸ்கின், அதாவது ட்ரைனஸ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இது அதிகமாக எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து பாதாம் எண்ணெய். இது வந்து சருமம் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இதை நம்ம தொப்புள்ள வச்சுக்கும் போது. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறவங்க பார்த்து தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? பாதாம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த இத்தனை எண்ணெயும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப ரொம்ப ஸ்கின் வந்து நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறதெல்லாம் சூப்பராக க்ளோவாகிடும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க சொல்கிறாங்க. அதே தொப்புள்ளையும் நீங்கள் வச்சுட்டு எல்லாமே ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு கூலிங் அதிகமாகிடும். எந்த எண்ணெயுமே 5 to 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின், உங்கள் உடம்பு எல்லாமே வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் இருக்குது. வேப்பெண்ணெய்ன்னு சொன்ன இல்லையா, எல்லா எண்ணெயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தொப்புள்ள தான் நம்ம வைக்கணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம வந்து உடம்புலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் அதே மாதிரி தொப்புள்ள மட்டும்தான் வைக்கணுங்க, உடம்புல வைக்கக்கூடாது. வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட் ஸ்கின் கிடைக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம், ஓகே? அதே மாதிரியே நான் எல்லா எண்ணெயுமே தொப்புள்ள நம்ம வைக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2-3 எண்ணெய் கலந்து வைக்கலாம். இந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பாதாம் எண்ணெய் ரெண்டுமே ஒவ்வொரு சொட்டு, வேப்பெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, அது 5 சொட்டு. இதை நல்லா கலக்கக்கூடாது. 1 by 1 இதை நம்ம தொப்புள்ள விடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம் இது இருக்கணும், மசாஜ் பண்ணணும். தொப்புள்ள சுற்றி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து மசாஜ் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது இப்போ வர வெயிலுக்கு இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். 5 to 10 நிமிஷம், அதுக்கு மேலே தொப்புள்ள எண்ணெய் இருக்க வேண்டாம், ஓகேவா? இந்த தொப்புள்ள எண்ணெய் விடுறது வந்து முடிஞ்சால் காலையில் செய்யுங்க, டைம் இருக்குது அப்படின்னா. இல்லை அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொப்புள்ள நம்ம எண்ணெயெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அதிகபட்சம், அதாவது தூங்க போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுங்கள். 5 to 10 நிமிஷம் உடம்புல தொப்புள்ள இருந்தால் போதும், தொடச்சி எடுத்துருங்க. அடுத்த நாள் நம்ம எப்பவும் போலே அஸ்யூஷுவல் குளிச்சுக்கலாம். இது நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல்கள் இருக்கும். இந்த எண்ணெய் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிலீஃபாக கிடைக்கும். கூடவே வந்துட்டு சளி பிடிக்கும், முக்கியமானது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தொடச்சி எடுத்துருங்க. அடுத்தது வந்து டச்சிங் தெரப்பி. டச்சிங் தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்புள்ள துண்டு விரலில் சூடு வந்து அதிகமாக குறையணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் பெஸ்ட்டு. அதை வந்து ஒரு சொட்டு எடுத்து தொப்புள்ள விட்டு நல்லா ஒரு 9 முறை மசாஜ் பண்ணுங்கள். இது ஒரு வைத்தியம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூச்சு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல ஆல் ப்ரீத்தை வந்து நல்லா டீப்பாக எடுத்து நீங்கள் வெளியே நம்ம தொப்புள்ள படுற மாதிரி விடணும்.
அதை நீங்கள் பண்ணலாம். உட்காந்துட்டு பண்ணால் அது கம்பல்சரி நம்ம தொப்புளுக்கு போகும். இதை வந்து நீங்கள் ஒரு 6 முறை மெதுவாக, மிக மெதுவாக பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தலைகாணி இல்லாமல் பெட் இருந்தாலும் சரி, பாய் இருந்தாலும் சரி, ஃபோனை தள்ளி வச்சுருங்க. நீங்கள் நல்லா நீட்டி, எந்த ஃபோனும் இல்லாமல், அசைவு இல்லாமல், ஃபோன் வந்தாலும் எடுக்காமல் நல்லா நீட்டி படுத்து உங்களுடைய கண்களை மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் படுத்துருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு கீ தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெயெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே வந்து பலப்படும். நம்ம உடம்புல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிலீஃப் ஆகி நம்ம நார்மலாக இருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி நான் பண்ண சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து உங்களுடைய விரல்களை அனைத்துமே உங்கள் வயிற்று மேலே வச்சு நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன், இதை வந்து என் உடம்பு பார்த்துக்குது, என் உடம்பை வந்து இந்த விரல்கள் பார்த்துக்குது, மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நிச்சயமாக பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க. மனசுக்குள்ளே சொல்லுங்கள் போதும். ஒரு 5 நிமிஷம் இதை சொல்லுங்கள். இந்த மாதிரியான எண்ணெய் தெரப்பிகள் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே போய் டாக்டரை பார்க்காம இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆனாலே நம்ம நல்லாவே ஒர்க் பண்ணலாம், எல்லாமே நல்லாவே பண்ணலாம். நிறைய எண்ணெய் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த 5 எண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வெயில் வேறு சீசன் ஆரம்பிச்சிருச்சா, ஸோ நீங்கள் ஜென்ட்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் இதை யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு குளிச்சுடுங்க. இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் மசாஜ் நீங்கள் போட்டுக்கோங்க. தொப்புள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தூக்கம் வரும், நல்லா ஓய்வெடுப்போம். நல்லா தூங்கி நல்லா ஓய்வெடுத்தாலே அடுத்த நாள் நம்மளுடைய வேலைகளை நல்லா செய்யலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.